சொல்லுடா. ஆக்சுவலா காலைல ஒரு 3 மணிக்கு வந்து இறங்க மச்சான். சரி. இறங்கினே ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் உனக்கு தான் பண்ணேன். சரி. ஃபர்ஸ்ட் கால் பண்ணோடனே சுவிட்ச் ஆஃப். ரைட்ரா இன்னைக்கு முடிச்சு விட்டானா என் தலைவன். என் தலைவன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டான்னு நினைச்சேன். அதே சுவிட்ச் ஆஃப். சரி. தொடர்ந்து 28 மிஸ் கால் கொடுத்தேன். 28 மிஸ் கால் கொடுத்தா? ஆமா 28 மிஸ் கால் சுவிட்ச் ஆஃப். சரி அதான். ரைட். இன்னைக்கு அச்சாவடா பெல்ட்டி நம்மளுக்கு வீட்டுனா. சரி பஸ் ஏறினேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல பஸ் பாகாய் ஒண்ணு ஏறிட்டேன். சரி அதான். அங்க போய் இறங்கினா தம்பி நீங்க கேட்ட அக்கறை வரலாம் மறுபடியும் 5% இப்போ பண்ணிட்டாங்க. மறுபடியும் 5% வந்தேன். ஆட்டாரன் அண்ணா ஃப்ரெஷ்ஷா பார்த்து ரூம் சொல்லலாம். பாப்பா நான் கூட்டு போய் கட்டணம் சொல்லிட்டு வேலையோட சுத்தி காமிச்சான். நான் தலையெழுத்து அவனுக்கு 100 தலையெழுத்து அழுதேன். 100 அழுதான் அவனுக்கு. அழுது அப்படியே மன உடச்சு டீ கடி போயிட்டு டீ ஒண்ணு போட்டேன். என்னடா இது கொசு ஒரு மாடி மாதிரி கச்சுது. இது இன்னும் கொசு கடிக்க வெறியாயிட்டேன். அடங்கப்பா சாமி டேய் ஜோத்தே எங்கடா இருக்கிறன்ற மாதிரி ஆயிடுச்சிருக்கு. சரி பாகாயிட்டு ஏறும். ஏறி வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு மச்சான் வீட்டுல தானா மச்சான் பூரா இருன்னு கேட்பேன். வீட்டுல இல்ல அப்படின்னா ஒரு லொகேஷன் போட்டு நீ எல்லாம் நல்லா இருக்கணும்டான்னு கேட்பேன். சரி நீ எல்லாம் நல்லாவே இருக்கணும்டா உன்னை நம்பி வந்ததுக்கு இதுக்கு மேல எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணாட்டு ஒரு வீடியோ போட்டு போலாம் பார்த்தேன். வீடியோ சொல்ல நின்று முடிஞ்சா அந்த 2 நாயை போட்டு புத்து வீடியோ போட்டுலாம் பார்த்தேன். பரவாயில்ல எல்லாரும் பைக்கு பார்த்து மனசு நிம்மதி ஆயிடுச்சு எனக்கு. உண்மையா நீ என்ன நீ நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வரணும். ஓகேவா? சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு 11 மணி தான் வீட்டுக்கு வரணும். ஓகேவா? சென்னையில இருந்து சைட் சீங் முடிச்சு 11 மணி வந்து வீட்டுல கதவை தட்டுறேன் திறக்கல. அண்ணா என்கிட்ட வந்து கேட் சாவி தான் இருந்தது. ஓகேவா? கேட் சாவி தான் இருந்தது. நான் வந்து கதவை தட்டும் போது எங்க அம்மாவும் தரல எங்க அப்பாவும் தரல. சரி ரைட்டு படியிலே பாத்துக்கணும். ஓகேவா? திரும்பி ஏஞ்சி தட்டுற 2 பேருமே தரல. தரணும் இப்படியே மாறி மாறி 3:30 மணி போயிடுச்சு. எங்க அப்பா சூச்சு போலான்னு வந்தாரு இல்ல. ரைட்ரா இந்த கேப்ல உள்ள பூண்டலாம் என் போன் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன்னா இல்ல உன்னை பிளைட் மோட்ல போட்டனோ புரியுதா? ஆக மொத்தத்துல உன்ன ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்து மேல சென்னைக்கே போயிடலாமோ இருந்துச்சு. இல்ல ஆனா நீ வரவே மாட்டேன்னு நான் நினைச்சிட்டேன் மச்சான். நீ ஏதோ எப்படி சொல்றது நீ என்ன சொன்ன கிரிவலம் போயிட்டு திருவண்ணாமலை சுத்தி கோயிலுக்கு பார்த்துட்டு வந்துடலாம் மச்சான். ஏன் ஓனர் நிறைய 2 பார்க்க முடியாது எந்த ஏரியா மாதிரி 2 பார்க்க முடியாது அப்படின்ட்டாரு எங்க ஓனர். 1 நாள் பாக்கலாம் அப்படின்னாரு. 2 பார்க்க முடியாது. ஏன்னா இது 4 மணி நேரம் ஆகும்டா திருவண்ணாமலை கிரிவலம் சுத்திட்டு. அதே மாதிரி கோயில் போனா 5 மணி நேரம் ஆகும். 10 மணி நேரம் நம்ம டைம் ஒதுக்கணும். அதுதான் நான் உன்னை கேட்டேன் பருவதமலைக்கு போயிடலாமா? அம்மா அடி எனக்கு ஒண்ணும் அவளை உனதாச்சா எப்படி இது பாரு ரோடு டிரைவர்னா இதுக்கெல்லாம் டிரைவர் இல்லடா. டே 2 வீலர் இருந்தாடா பாத்து ஓட்டுறது. நான் கார்ல ஓட்டுண்டா. 1 வீலரா கஷ்டம். நீ பஸ் ஓட்டுவ நான் லாரி ஓட்டுவேன் ஈச்சர் ஓட்டுவேன் புலரோ ஓட்டுவேன் எல்லாம் ஓட்டுவாங்க. இவ்வளவு பெரிய பள்ளம் தான் இப்படிதான் எத்தனை உண்மை தோணும் சொல்லுமா? எப்படி வீலிங் பண்ண மச்சா உன்னை சேஃப்டியா எடுத்து விடுறேன் மச்சான் கவலைப்படாது. காலையில எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துக்கிறேன். உனக்கு நான் டீ வாங்கி கொடுத்துட்டேன். 10வது வண்டி 500 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கிறேன். இதை விட வேற என்ன மச்சான் வேணும்? வேற எதுவும் வேணாம் மச்சான். உன்னால 4 டியூட்டி கேன்சல் பண்ணிக்கிறேன்டா இன்னைக்கு. நீ திடீர்னு வரணும்னு எல்லா டியூட்டியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. வேற கோயம்புத்தூர் போலாம் நேரம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். மச்சான் வரேன் கோயம்புத்தூர் போறோம் வீடியோ மாசா பண்றோம் அவதார் படத்துக்கு போறோம் அப்படின்னு நான் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். எல்லா ட்ரீமும் கழிச்சுட்டேன். காலையில வந்த எனக்கே அப்படியே ஆரம்ப காலிங் பில் வச்சோன்னு யாரா நம்ம வீட்டுக்கு யாரா காலங்காத்தால வந்து அடிக்கிட்டு எங்க அம்மா எடுத்துக்கிட்டு இருக்காங்களா எனக்கே பதட்டமா இருக்குது. எப்படியா உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் நான் உள்ளே சாக மாட்டேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. எப்படி மச்சா அது? அதான் மச்சா பழகம் மச்சான். இருடா முன்ன பின்ன தெரியாதவன் அதை என்ன தெரிவிக்கணும். ஒரு சின்ன பையன் பேஸ் ஸ்டாண்டில அவனே வந்து கூட்டு வந்து படிக்க வச்சுக்கணும். ஆனா அவங்க அப்பா நினைச்சு கூட பாக்கல. பரவாயில்ல கூடு. இப்ப நான் அவங்ககிட்ட போய் பேச கூடா முன்ன பின்ன தெரியாத பையனே கூட்டு வந்து வீட்டுல படிக்க வச்சுப்பேன்டா. என்னன்னா பயம் எங்க அப்பாவு. எப்படி சொல்றது எல்லாரும் வீட்லயே ஒரு பதட்டம் தானே. காலங்காத்தால ஒருத்தர் வந்தாருன்னா என்னன்னு நினைப்பாங்க. சொல்லு நவ சொல்ல வந்த நீயே திருட்டு ஐயோ டேய் ரைட்ரா நடத்துங்கடா. நீ கேளு மச்சான் உனக்கு வாய்க்குனா வருதோ கேளு மச்சான் தப்பு இல்ல மச்சான். இல்ல மச்சான் இது கன்னியம்பாடி மச்சான். என்ன மச்சான் வேலூர்ல வண்டி ஓட்டணுன்ற கண்ணமங்கலமா கன்னியம்பாடி எவ்வளவு தெரியாது.
இப்ப நம்ம எங்க போறோம், நேரம் குலதெய்வ கோயிலுக்கு போறோம், சாமி அட்னன்ஸ போடுறோம், நேரம் அப்படியே பருவமலை ஏறுறோம். அதெல்லாம் தெரியாது மச்சான். இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது மச்சான் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் நோ 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 கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இந்த கதையே வேணாம். அது பார்த்தாலும் சிவன் தாண்டா, இதே பார்த்தாலும் சிவன் தாண்டா, சிவன் சிவன் தாண்டா. இவர் எப்பனா கத்துக்கலாம் திருவண்ணாமலையா, அவர் எப்பனா பார்க்க முடியாது. பருவமலைன்றது பல நாள் கடையடா. பருவமலை கனவு இன்னைக்கு போ, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு போனோம், இன்னைக்கு போனோம். சிவராத்திரி அதெல்லாம் வேணாம். கூட்டமா இருக்கும்போதெல்லாம் போகக்கூடாது மச்சான். ஃப்ரீயா இருக்கும்போதா மச்சான், புரிஞ்சுக்க மச்சான். இன்னைக்குதான் மச்சான் போலாம், ஜாலியா இருக்கும் மச்சான். ப்ளீஸ்ரா டேய், செல்ல குட்டி இல்ல, அம்மு குட்டி இல்ல, புஜி குட்டி இல்ல, டேய் வாடா, வாடா டேய். என்னடா என்ன வெறுப்பு எரிக்கிற அளவுக்கு பேசாதீங்கடா டேய். திருவண்ணாமலை கோயிலுக்கு போனா போ. செம்ம டயர்ல வர மச்சான். திருவண்ணாமலை போயிட்டு வரலடா. கோயிலுக்கு கூட போலாம், என்னால ஏற முடியாதா, இப்பயே சுத்து வலிக்குதுடா எனக்கு. நான் அசிங்கமா பேசுறதுனால லவடிக்க பால் அதான் பேசிட்டியா அப்புறம்? ஐயோ ஏன் மச்சான், இந்த சென்னை வரவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவீங்களா? பேசுவியா? ஆசையா இருந்தாடி பருவமலைக்கு போகணும். நீங்க நடத்துங்க. எத்தனை மணிக்கு மச்சான் பஸ் ஏறணும்? ஆபீஸ் இல்லன்னா போட்டு பேப்பர், ஆபீஸ்ல பேப்பர் போட்டு வரான்னு. இல்ல ஒண்ணும் போடல. ஏன் அது ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்குது, அது ஒண்ணும் பண்ண முடியாதா? கட் பண்ணலாம், எனக்கு தெரியாது. எதை சென்சார் பண்ணுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ். எனக்கு இதுதான் மச்சான், BMW தான் வாங்கணும்னு ஆசை. வேணாம் எப்படி கூலிங் எப்படி இருக்கு மச்சான்? உங்க ஊரு கூலிங் எப்படி இருக்கு? ஐயோ அந்த இது எப்படிங்க குல்லா போட்டுங்க? அதானே பாத்து வந்தாங்க. வேண்டா என்னடா கோயிலுக்கு போறாங்களா? மருத்தியா மலையனூரா? செம்ம மலை டே, வேற லெவல். அங்க இருந்து மலையை காணும்டா, தனி ஃபுல்லா மூடினுதா, மலையை காணும்டா. இந்த வீடு கட்டாங்க மச்சான், சூப்பரா இருக்குடா வீடு, அபார்ட்மெண்ட். இந்த பேரு டவுன்ல இறங்கும்போது எவ்வளவு அபார்ட்மெண்ட் என்ன 20 ரூபா 10 ரூபா இருக்கும், அவ்வளோலாம் இருக்காது. 50 லட்சம் 60 லட்சம் வரும். 25 லட்சம் 20 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 லட்சம் இருக்கும்டா கம்பல்சரி. கட்டின வீடுல எல்லாம் டெவலப்ஸர் தான் எல்லாம் கட்டுறாங்க. அம்மா தாயே எல்லாரும் தான் இருக்கும். சாமி கும்பிட்டாடா? GMS அவெனிக்ஸா? அவன் அதுல எவ்வளவு வீடு கட்டாங்கடா? ஒரு வீடு தானே கட்டின்னு இருந்தாங்க, அதுல எவ்வளவு வீடு கட்டாங்க? ஏகப்பட்ட வீடு கட்டாங்க மச்சான், ஏகப்பட்ட வீடு கட்டாங்க. புரியாதுடா உனக்கு, ஒண்ணுமே புரியாதா? என்ன காலைல டென்ஷன் ஆட்டாத மச்சான். ஆல்ரெடி நான் தூக்கம் இல்ல. ஏறி வாங்க பாஸ், நீங்க ஏறி வாங்க பாஸ், நடத்துங்க பாஸ். 102 அது வேற லெவல்ரா, சூப்பர் மாஸ். வேற லெவல்ரா. உன்னத்தாண்டா வச்சு ஓட்டணும் வண்டிய. எப்படா அவன் பிரேக் வச்சானே இவன் போய் பின்னாடி முட்டை கொடுக்க மாட்டான்? நச்சின்னு கொடுப்பாருக்குள்ள. ஏன் மச்சான் காலைல டைமிங் பஸ்ஸா? டிக்கெட் ஏற்றதுக்கோசம் டைம் ஏத்துறாங்களா? அந்த பக்கம் வண்டி கிடையாதுடா, கொரோனால நிப்பாட்டாங்கடா. 22 பஸ் ஓடிச்சுடா, எல்லாம் கொரோனால நிப்பாட்டாங்கடா. இப்பெல்லாம் பைக் தான் மச்சான், பைக்கு காரு தான் மச்சான், வேற அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. காருமே அதிகம்டா, ஓன் போர்டு. ஐயோ டீ போர்டு கூட கம்மி தான் இப்போ.
போன் போட்டு தான் அதிகமா வருது மச்சான். இதுல எனக்கு 6வது கியர் கொடுங்க வருத்தமா இருக்கிறா. 6வது வருத்தமா இருக்குதா? 6வது இல்லடா, 6வது கியர் 5வது கியர் கொடுங்க வருத்தப்படுறா. சரி மச்சான், தெரியாத சொல்லிட்டேன் மச்சான், விடு மச்சான். மச்சான் இந்த மலைக்கு ஒரு நாள் போனோம்டா, சூப்பரா நிக்குது பாரு, சிங்கிள் ஸ்டோன்ல நிக்குதுடா அந்த மலை. ஒண்ணு இல்லடாப்பா, உங்ககிட்ட எதனா சொன்னாலே பயமா இருக்கிற, நீ எங்கடா பேட் கமெண்ட் ஆச்சுனங்க இப்படி எல்லாம் பண்ணாத ஆச்சுனங்க. நானே பயந்து சுபாவம் கொண்டவன். காலையில இவன் வந்து எனக்கு பேனிக் குடுத்துறாங்க, நீ ஒரு பக்கம் எதிரி வந்து பேனிக் குடுக்குற பத்தியா. போறதே 40-30. என் மச்சானுக்கு வேகமா போனா பிடிக்காதுன்றதுக்கோசம் 40ல போயிருந்தேன். என்ன மச்சான் வேகமா போனா மைக்ல காத்தடிக்குதுடா. புஷ்கு புஷ்கு வேற நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிதாங்க. நேற்று பீச்ல வீடியோ போடணும், அதெல்லாம் கேட்கலையா? ஹெட்செட்ல கேட்டுனா இல்லையா? எங்கடா ஹெட்செட் கொடுத்தேன்? அத ஒருத்தர் கேட்டாரு, ஏன்னா ஹெட்செட் வீட்டுல இருந்தா கொடுப்பா ஃப்ரெண்டு. அவரு பொருள் ஒண்ணு நம்பி தர மாட்டாரு. நம்ம பொருள் வாங்கிக்கிறாங்க பேரு. மச்சான் மலை எப்படி நிக்குது போடுறா, வர்ற இல்ல இப்படிறா மச்சான். அந்த காலத்துல இப்படிதான் உருவாயிருக்கு. நேற்று காஞ்சிபுரம் கோயில் போன பாரு, சிவன் கோயிலு. எப்படி அவ்வளோ 3500 வருஷம் 3500 வருஷம் பழமையான கோயில் எனக்கு சிவன் கோயிலுக்கு வந்தேன் காஞ்சிபுரம். அடே சூப்பரா இருக்கிறா. அடே எங்க அப்பா அந்த காலத்துல எப்படா கட்டி இருப்பான். அந்த காலத்துல மிஷின் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எப்படி கட்டியிருப்பான் பாரு. 3000 கம்மன் தான் அந்த தலைவன். நிம்மதியா வீடியோ கூட எடுக்க மாட்டான் பாய், டென்ஷனே ஏத்துறான் பாய்ப்புள்ள. எப்படி மச்சான் கேமரா எப்படி இது? நான் மச்சான் ஐயோ நீ கேமரா பாரு, எல்லாத்தையும் பாரு. நான் முன்னாடி ஸ்பீக்கர் பாக்குது, பண்டாவட்டே கட்டுற ஒண்ணு இருந்தது. ஏய் அது அவ்வளவு பிஸி போட்டாங்கடா இப்ப ரீசெண்டா. என்ன போட்டாங்கப்பா? ஸ்பீட் பிரேக் பிரிட்ஜ் கட்டுறாங்கல்ல, இதுக்கப்புறம் பிரிட்ஜ் மேல போயிடலாம். விடு, பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு பிரிட்ஜ் மேல கூட்டு போறாரு. ஆமா ஆமா, எங்க அண்ணன் பிரிட்ஜ் மேல கூட்டு போறாளே. மச்சான் போற வழியில குலதெய்வம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்டா. எங்கடா இருக்கு? போற வழி தான்டா. போற இல்ல பாத்துருப்போம். சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும்போது பாத்துலாம் வா. வரும்போது பாத்துலாமா? நான் பாத்துட்டேன் வரும்போது பாத்துலாம் வா. ஒன்னும் பண்ண முடியாது. ஐபோன் தலைவலிடாது. ஃப்ரண்ட் யூஸ் பண்ணா பேக் யூஸ் பண்ணல, பேக் யூஸ் பண்ணா ஃப்ரண்ட் யூஸ் பண்ணல. தளபதி கட்டவுட்ல வச்சுக்கிறாங்கடா. பின்னாடி கார் வர வைக்கிறப்பா, போடாப்பா நீ போடா. மச்சான் கோவாக்கு போயிடலாமா? டூ வீலர்ல. நீ எங்க நீ சென்னை ஸ்லாங்லாம் பேசுவடா, எனக்கு பயமாகுதுடா. இங்க கார் வேற லெவல்ல இருக்கு மச்சான் வீடியோல வர்ற கிளாரிட்டிய. இதுவே மச்சான் ஐபோன் வாங்குறானுங்க. ஐயோ அப்பா இல்ல அவன் மச்சான் நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டு சென்னையில எங்க வேலை போயிருக்கிறேன், நீ எவ்வளோ சென்னை ஸ்லாங் எல்லாம் பேசுற மச்சான். சேர்ந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணாத மச்சான். ஒரு வீடியோ எடுத்துன்னு மச்சான், கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்டா. ரைட்மா நீ நடத்தணும். கூலா போறாடுறா, கூல் டூட் கூல் டூட். தளபதி இந்த பக்கம் பார்க்க மாட்டீங்களா? ரைட்ரா, காதுல வேற ஹெட்செட் வேற. நினைக்கிறதெல்லாம் யூடியூப் நினைக்கிறதெல்லாம் திரும்பிக்கிறாங்கடா. ரைட்ரா, என்னடா இது? இந்த பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கேவா? இந்த பக்கம் ஏடிஎம்கே மாதிரி தானே. ஒண்ணு இருக்கானுங்களா? லெஃப்ட் சைடுல டிவி, ரைட் சைடுல டிவி வச்சிருக்காங்க. தளபதி போட்டோ வச்சிருக்காங்க, பேனர் வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாப்ல. அடி அந்த ட்ரைலர் டீசரா ட்ரைலரா மச்சான் அது? தளபதி இது ஏய் டீசர் தானே? எதுடா நேத்து ரிலீஸ் ஆச்சடா. போன் சார்ஜ் போடுறியா? 50% போடலாம்.
டேய் எவ்வளவு இருக்குதா? அது எவ்வளவு இருக்குதா? 65 இருக்குது. 65 ஏறி சஸ்பீடா வீட்டுல போட்டதுக்கு? ஜமனன் பார்த்தா ஒரு எப்படி சொல்றது, பிளாஸ்ட் பாம் போட்ட மாதிரி இருக்கிறானுக்கு. எப்படி சொல்றதுன்னா அவர் வயசான மாதிரியே தெரியல. டேய் போடா லூசு, அவர் வயசான மாதிரியே தெரியலடா எனக்கு. ஏதோ கில்லி படத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இருக்கிறா அவருக்கு. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதோட லாஸ்ட் இந்த படத்தோட நம்மளெல்லாம் விட்டு போறாருன்றதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏய் நான் சிம்பிளா சொன்ன டைலாக்டா சொல்றேன். ஏய் கோயில்ல இருந்து சாமி ஊருக்கு வருதுடா. அதுனா கரெக்ட் தானே. ஏ தலபதி இந்த பாட்டு போட வர யூடியூப்ல இது குத்துவான்டா, காப்பிரைட்ஸ் குத்துவானுங்கடா இது வீடியோ எடுத்து போட்டாலே. ஏய் குடுத்துறானுங்களா? ஆமா, இந்த வீடியோ நீ அப்லோட் பண்ணா பின்னாடி சாங் வருதுல, அதுக்கே காப்பிரைட்ஸ் குத்துவாங்க. அவனுங்க எல்லாத்தையும் நோட் பண்றாங்கடா, சின்ன சின்ன வார்த்தை கூட நோட் பண்ணுவானுங்க. யூடியூப் ஒழிச்சுக்கிட்டுடா. யூடியூப்ல தான்டா வருமானமே வருது எல்லாருக்கும். அது எப்பறம் வீச்சு விட்டுவாங்க. 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்கடா ஒரு மாசத்துக்கு வீடியோ போட்டு. இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் அவ்வளவு கொடுக்கறது இல்ல. யூடியூப்ல நீ வீடியோ பார்த்த ஃபுல் வீடியோவை மானிட்டேஷன் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு, அப்புறம் கோல்டு பிளேட்டு, சில்வர் பிளேட்டு, டைமண்ட் பிளேட்டு, வெள்ளி தங்கம் எல்லாம் கொடுப்பாங்க. கோகனட் ஆயில் எல்லாம் கொடுப்பாங்க. மீன் இருக்கிறாங்க மச்சான், கலக்கா மீன். என்னடா அது எவ்வளவு தண்ணி இருக்கு தெரியாதா? லேக்குடா, லேக் ஏரி மச்சான். இப்பதான் பாக்குறேன் இவ்வளவு பெரிய ஏரி இது. தெரியாதா? நான் டான்ஸ் வந்து விட்டேன். உனக்கு இருக்கிற நெக்கல் விக்கலுக்கு உன்னை வச்சு நான் படுற பாடுகுதா. ஐயோ 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 மச்சான், நான் உன்னை பேசிய சாவடிவேன் மச்சான். இல்ல மச்சான் சொல்லு நீ நடத்து இல்ல இல்லன்றதுவே இருக்குன்ற மாதிரிதான். டேய் வாய கலராடா நாப்ரே. அதான் டேய் என்னடா இப்படி பேசுற டேய் மச்சான். எனக்கு கெட்டவங்க பேசாத மச்சான், புரியாது எனக்கு பேசாத. அப்படி கெட்டதே பேச மாட்டேன். அது நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து ப்ராப்ளம்டா. அது நம்ம என்னடா பண்ண முடியும்? அதாவது இரு 90s கிட்ஸ், நீ என்ன மச்சான் கிட்ஸா 2K கிட்ஸா? இல்ல அப்புறம் ஆனா இது ஒரு ஆத்து திட்டிடு. 90s கிட்ஸ் நம்ம ஸ்கூல் போகும்போது பசங்க பேசும்போது அதை நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம பேச விடுறான். நம்ம ஸ்கூல் போகும்போது பேசும்போது நம்மளுக்கு அது மண்டல ஏத்தினா அவனை அப்படியே திரும்பி திட்டுறதுனால அது வருது வார்த்தை. நம்மளா வந்து உருவாக்கல அது வார்த்தைய. நம்மளா ஒருத்தங்க எப்படி சொல்றது, நம்ம உருவாக்கின்னு அதை பேசல இல்ல. யாரோ ஒருத்தங்க பேசும்போது நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கே திரும்பி பேசுறோம். அவ்வளவுதான் விஷயம். அண்ணா வேற லெவல்ல நீ பண்ணணும். டூ வீலர் வரத்து கூட பார்க்க மாட்டாரு. ஏய் எனக்குனே வரீங்களா எல்லாம் ரைட் நடத்துங்க. ஏய் மாஸ்க் காட்டுறாருல என்ன மச்சான் எதுவும் பேச மாட்டேன், கோபமாகலையா? சரி பண்ணிக்கேன். இந்த ஹெல்மெட் போட்டுக்கிறியா? வேணாம் சென்னை ஸ்லாங் பேசுறேன்ட்டு சென்னையில இருந்து வார்த்தைலாம் பயங்கரமா விட்டுருவோம் மச்சான். வேணாம் மச்சான். அது என்ன மச்சான் சென்னை ஸ்லாங்னா? அது மீனிங் எவனா தெரியுமா? ரைட்ரா வேணாம்டா, எனக்கே கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். வேணாம் மச்சான். சென்னையில நானும் சென்னையில தானே இருந்தேன். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட இது வார்த்தையே வரலடா. 5 வருஷம் எத்தனை வருஷம் நான் வரவே மாட்டேன். நான் கிளாஸுக்கு வர மாட்டேன், உங்க கூட சண்டைக்கு வர மாட்டேன். நான் பாட்டு தனியா தனி டிராவல்ல போயிட்டு இருக்கேன். உங்க கூட பேசாம எப்படா போறது? எவ்வளவு தூரம் போவோம்? 86 கிலோமீட்டர் போனோம். பேசாம எப்படி போறது? மௌன விரதம் இருக்கலாமா? சொல்லு மச்சான். இருக்க விட்டுருவியா நீ? என் வாய கலரி சண்டை வாங்கி வார்த்தைகளை வாங்கறதுக்கு தானே இருக்க நீ. நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படா மச்சான் லைன் ட்ராக் கரெக்டா கண்டுபிடிக்கிற? மச்சான் நல்லா இருக்கு மச்சான். காலைல டிராவலிங் பண்றது சூப்பரா இருக்கு மச்சான். வேற லெவல்ல இருக்கு.
நல்லா இல்ல மச்சான். மூஞ்சில பூரா விட்டுருவேன் எவனா பேசணும். ஏடா நல்லா இதான் கேட்டா நல்லா இல்ல தப்பு நடத்துங்கடா. காலையிலே கிளங்காரம் போன் பண்ணி வீடியோ கட் ஆகி போச்சு. எனக்குன்னே வரீங்களாடா, எங்க இருந்தாண்டா வரீங்க? மச்சான் போலூர்ல ஒரு மலை இருக்குது, அது போயிட்டு வந்துடலாமா? போலூர்ல ஒரு மலை இருக்குது. போலூர்லயும் மலானா சூலூர்லயும் மலானா ஓடிட்டு திருநெல்வேலி போ. சிவனெல்லாம் பார்க்க முடியாது மச்சான். நீ முடிவு பண்ணிட்ட சிவன் உன்னை பார்க்கணும்னு அவரு முடிவு பண்ணல. போன தடவை போன தடவை சிவனை பார்க்க போய் தான் பார்க்க முடியாத சூழ்நிலை, திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. சந்தோஷ் தேவா போனா 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 போனா. இந்த கண்ணாடி பாக்குறதுனால வண்டி வருதுன்னு தெரியுது மச்சான் பின்னாடி. இந்த கண்ணாடி மச்சான் நீ ஏதோ எக்ஸாம் எழுத போற. நீ என்ன எக்ஸாம் எழுத போறன்னு புரியல. இன்னொரு கோயம்புத்தூர் போகணும்னு. அது ஒரு கதை மச்சான், சொன்னா நீ சொல்ல சொல்லு மச்சான். என்ன ஃபாரின் போறியா? நீ கேக்குற மூல தான், நான் சொல்ற மூல இல்ல மச்சான். சரி மச்சான், உனக்கு சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்ல மச்சான், சொல்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா நீ ஒருத்தி கேக்குற மூல இல்லையே. நான் கேக்குற மூல தான் இருக்கும், சொல்லு. நான் சொல்ற மூல இல்லையே. என்னடா இப்படி பேசினா அப்படி வேற, அப்படி பேசினா இப்படி வேற. டேய் ஏன்னா ஒரு பக்கமா வாங்கடா, முடிவு பண்ணுங்கடா. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு நீ என்ன முடிவு பண்ணி அதான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏய் காலையில என்ன லூஸ் ஆகி விட்டு நீ எங்கடா டீ பாக்கெட்டுக்கு அட்மிட் ஆகிடுவாடா. ரைட்ரா நட்ரா, அது ஊஷ்ட மச்சான். உன்னை காலையிலேயே வேணாம். ட்ராக் எல்லாம் ஸ்டக் ஆகல. ஓ முருகா, என்ன இந்த பயபுல கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. இவ்வளவு சொன்ன மச்சான், அவன் கேட்க மாட்டான் மச்சான். அவன் கேட்டா பரவாயில்ல மச்சான், அவன் கேட்க மாட்டான். முடியலடா முடியல, டயர்டாகுதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மச்சான் டயர்டா இருக்கான். ஆளே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆள் இல்லதான், என்ன பண்றது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபேமிலி, ஓகேவா? எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி, அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஹாய் ஃபேமிலின்னு போடு. அதான் ஆல்ரெடி ஹாய் ஃபேமிலின்னு ஒருத்தர் தானே, ஹாய் ஃபேமிலி அப்படின்னு. ஹாய் ஓம்லின்னு போடு. வேணாம், தப்பு தப்பெல்லாம் பேசாத. எனக்கு தெரியாது மச்சான், எனக்கு தகராறு மச்சான். வீடு செம்மையா வெட்டிக்கிறாங்க பாடுறான். 2 பக்கமும் பிளாட், சென்டர்ல வீடு. ஏய் நான் உனக்கு தரணும் அப்படின்னு வாங்குறான். என்னடா பேசுற? விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படியா சொல்ற? நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல மச்சான். அவங்க 50 லட்சம் 60 லட்சம் கேட்பாங்க, இல்ல 1 கோடி கேட்பாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல. 1 கோடி 1 கோடி எப்படி நீ பாத்த மச்சான்? இந்த செக்கு டேம் வரும் குளிச்சிருக்கியா? செக்கு டேம் வரும் குளிச்சிருக்கியா? ஏய் நீச்சல் தெரியுமா உனக்கு? ஏன்னு கேட்டேன். உனக்கு குச்சிருன்னு சொல்லல. மச்சான் நல்லா இருக்கு மச்சான். ஐயோ பண்றாங்க. நான் வண்டி உங்ககிட்ட குடுத்துட்டேன். நான் டியூட்டி போயிட்டேன். பஸ் பூச்சியா நீ பரவத மலை, பகவதம்மா மலை, அப்புறம் வந்து பாலமதி என்னென்ன சுத்தமோ சுத்திட்டு நாளைக்கா நாளைக்கா வந்து சொல்லலாம். அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடுறேன் வண்டியில. ஏமாச்சான் நைட்டு தூங்கலையா நீ பஸ்ல வரும்போது? ஆறுகாட்டுல சம்பவம் பண்றான் பஸ் ரைட் தெரியுமா? ஆறுகாட்டு பிரிட்ஜ் இருக்கா, பிரிட்ஜ் டிவைடர்ல விட்டுருப்பாங்க. போயிருந்தேன் அங்க வேற டிவைடர் இருக்குது, அந்த பிரிட்ஜ் ஆண்ட இருக்குதா? ஐயோ மச்சான், பைத்தியக்காரன் போயிட்டானா தோல் ஓவர் ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடா? ஆமா வந்து ஏசி பஸ்ல வந்து நான் இதுல வந்தியா? ஏசி பஸ் அவ்வளவு ஸ்பீட் ஓட்ட முடியாது. 60 40 தானே ஓட்டுவாங்க. ஓவர் ஸ்பீட் அடி வெண்டச்சம் வண்டியா. டிவைடர் ஏற போச்சு வண்டி. டக்குனு பிரேக் வச்சு ஈத்தாமர் சைடுல வந்து வண்டி எல்லாம் ஏத்திட்டு இருப்பான். அவ்வளவு வேகமா 100 ரூபா போனா 100 ரூபா போனா. ஆனா சமஸ்தி போட்டேன் நான் வெளில இருக்கேன். நான் ஏறதே 1 மணிக்கு, ஆனா 3 மணி நேரத்துல விட்டான்.
ஏய் கரெக்டா தானே வந்துடுறா ஒரு வேண்டாம் நைட்ல டைம் நைட்ல ஜாலியா வேண்டா இருக்கு ரோடு. ஆனா அந்த ரோடு பிஸி தான்டா. நானே எப்போ நேற்று 5 மணிக்கு மெரினா பீச்ல இருந்து எடுத்தேன். 5 மணிக்கா 4:45 எடுத்தேன். எத்தனை மணிக்கு வேலூர் வந்தேன்? நைட்டு 10:45 தான் வேலூர் வந்தேன். அப்போ எவ்வளவு டிராபிக் இருக்கும் பாரு. ஏர்போர்ட் வரதுக்கு எனக்கு 8 மணி ஆகி போச்சு. 5:45 மெரினா பீச்ல எடுத்த அவ்வளவு டிராபிக்டா அப்பா சாமி. வாய்க்கெல்லாம் மறக்க முடியாதான்னு மாட்டேன். கால் வலி கை வலி கிளச்சு பிரேக்கு கீரு நல்லா இல்ல டிஃபன். அங்க டிஃபன் நல்லா இல்லையாங்க? நல்லா தாண்டா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனா மாதிரி ரேட்டு தான் அதிகமா இருக்குது. ரேட் அதிகமா தான். எவ்வளவு பே பண்ண? 110 ரூபா. அதிகம் தான். இட்லி வந்து 10 ரூபாய் மச்சான் பெரிய இட்லி. ரேட் அதிகம். பூரி எவ்வளோ? பூரி 40 ரூபான்னு நினைக்கிறேன். 2 பூரி 40 ரூபான்னு நினைக்கிறேன். சப்பாத்தியும் 40 ரூபாய் தான். பரோட்டாவும் 40 ரூபாய் தான். நான் 2 பூரி வர மச்சான். கணக்கு பார்க்கல மச்சான். நீ சொன்னல எனக்கு மனசு சரியில்லை. நான் ரெகுலரா அந்த கடையில தான் சாப்பிடுறேன். ரேட்டு பரவாயில்ல. டயர்டா இருக்குன்னா தூங்குறாரு. டயர்டா இருந்தா மேல போய் தூங்கு. இல்ல வண்டி ஓடுற. காலையில நியூஸ் பாத்தியா? டீகல்ல நியூஸ் பாத்தியா? மாமியார் தலையில் மருமகள் கத்தி எடுத்து அரசு. அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறியா? எனக்கா இங்கிலீஷ் தெரியாது. அவரு மச்சான் என்ன மச்சான் இந்தியாரன் அப்படி பண்ணிட்டாங்க. இந்தியாரன் அப்படி பண்ணிட்டாங்க. பாவண்டா அந்த பையன். வாயில போட்டு அப்படி வெட்டுறானுல இந்தியாரன்ட்டு. சரி அவன் இந்தியாரன் தானே. அவன் இந்தியாரனே எதிர்த்து போட்டுட்டா. மொழி மதம் மாற்றம் தானே ஒண்ணு. நம்ம எங்க இருக்கோம்? இந்தியால இருக்கோம்டா. இந்தியா சொல்லு சரி கேக்குதுடா சொல்றேன். நம்ம இருக்க நாடு இந்தியா. இந்தியால இருந்துகிட்டு இந்திக்காரன் வேற, தமிழ்காரன் வேற, தெலுங்குக்கார வேற, கன்னடக்கார வேற, கேரளாக்கார வேற பிரிச்சு நம்ம வேணா பிரிஞ்சிருக்கோம். ஒத்துமையா இல்ல மச்சான். அதாவது பார்டர் இது வந்து நம்ம ஏற்படுத்த கருத்து ஏற்பாடு. வரப்போற பசங்க நம்ம சொல்லி கொடுக்க சொல்லி தரணும். எல்லாம் நம்ம மக்கள், எல்லாம் நம்ம ஆளுங்கன்னு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு அவனுக்கு கிட்ட போயிட்டு அவன் இந்திக்காரன் கொஞ்சம் அச்சு விடு அப்படின்னா என்ன பண்ணுங்க? அடைய கஞ்சா போயில போட்டு கொஞ்சம் 6 ஆனா அந்த பசங்க நான் பேர் சத்தியமா சொன்னேன். நான் என்னன்றேன், லைஃப் எல்லாம் தொலைவில மச்சான். அவங்க 100% லைஃப் எல்லாம் தொலைவில. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இல்ல. ஓகேவா? நம்ம வந்து திரும்பி அந்த தப்பை செய்யறதுக்கு தான் வந்து தூண்டி விடுறாங்க. ஓகேவா? சீர்திருத்தம், அதாவது அவனுக்கு 17 வயசு ஆகுதுன்னா சீர்திருத்த பள்ளியில போட்டா திரும்ப ரிலீஸ் ஆகி மறுபடியும் அதே தப்பதான் பண்ண போறான். புரியுதா? அவனை செங்கல்பட்டுல போட்டுக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை மட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே, மீதி பேர செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க. அவன் திரும்பி வந்து ரிலீஸ் ஆனா அந்த தப்பதான் பண்ணுவான். ஓகேவா? அன்னைக்கே பனிஷ்மெண்ட் இங்க ஸ்ட்ராங்கா இல்ல மச்சான். அன்னைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்த. ஆமாண்டா மச்சான், ஃபாரின்ல போறதுன்னு வச்சுக்கா ஒரே சூட் தான் முடிஞ்சு போச்சு கட்டம். அதுக்கப்புறம் அவன் பொருள் தொடுவான்னு நினைக்கிறேன். தொட மாட்டான். ஏன் தொடுவான்? அந்த பயம். வேதனாகனா ஒரு பயம் இருக்கணும். டேய் துபாய்னா ஏன் பயப்படுறேன்னா இப்பதான் தெரியுதா? யாரு இன்னும் சட்டம் எல்லாம் பார்க்க கூடாது மச்சான். என்ன வந்தாலும் நம்மளோட கடமை என்ன, நம்ம எதுக்கு வந்தோம் அதை மட்டும் பாத்துட்டு போயினே இருக்கணும். ஐயோ பாவெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகுது இல்லையா? தப்பு பண்ணானா 100% அவன் தான் தப்பு பண்ணானா தண்டனை கொடுத்தே ஆகணும். அது யாரா இருந்தாலும். என்ன சொல்றது? பாப்பா மச்சான் என்ன நடக்குமோ தெரியல. தரையட மண்ணு போயிட்டு வந்துடலாமா?
அதாவது சட்டம் வந்து சரியான முறையில எப்படி சொல்றது கரெக்டா இப்ப அவன் ஒண்ணுமே தப்பு பண்ணல மச்சான். அவன் என்ன மச்சான் பண்ணான்? திருடிட்டானோ இல்ல கொள்ள வச்சுட்டானோ இல்ல யாருன்னா பொண்ணு இது பண்ணிட்டானோ தப்பா பண்ணிட்டானோ இல்ல வேற எதனா பண்ணிட்டானோ இல்ல ஒரு தப்புமே பண்ணல மச்சான். இப்ப நம்ம நாளைக்கு சாதாரணமா ட்ரெயின்ல போகும்போது கூட எவனா ஒருத்தன் வந்து விட்டா கூட நம்ம என்ன பண்ணிருப்போம் இதே மாதிரியா உட்காந்து வந்திருப்போம். அவன் வெட்டிட்டு போயிடுவான், நம்ம லைஃப் போச்சுல. இப்ப எத்தனை வெட்டி வாங்கிக்கிறான் அவனோட லைஃப் போச்சுல. அவனுன்னா இந்த நம்மனா எதனா டொனேஷன் மாதிரி கொடுத்தோமா இல்ல எதனா அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோமா ஒண்ணுமே இல்லையே. ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம போய்கிற மாதிரி தானே அவனும் போய்கிறான். இப்ப நம்ம அவன் ஊருக்கு போனா மட்டும் என்ன பண்ணுவானுங்க? என் ஊரு வேலை வந்து உங்க ஊருக்கு வந்து வேலைக்கு வந்தா அவனை வெட்டிட்டீங்க, நீ எப்படி என் ஊர்ல வந்து வீடியோ எடுக்கிற டிராவலிங் பண்ற, அவனை பிடிச்சி வெட்ட மாட்டானுங்களா? கண்டிப்பா மச்சான் அவனுக்கு நடக்கிறதா நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். அது யாருக்கு தெரியாது மச்சான். நம்ம ஊரு நம்ம மக்களும் நினைக்க மாட்டாங்கடா. இதுலயே வேறுபாடுறா. என்ன விஷயம்? நீ வேற நான் வேற. வீணானு வேறு இல்லடா, ரெண்டு பேரும் அவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கா ஊரே நடுங்கிட்டு இருக்கோம். எங்க பாரு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க மச்சான். தப்பு செஞ்சவங்களுக்கு கூட வாய்ப்பு தராங்க. மறுபடியும் பா 20 வருஷம் ஜெயில இருக்க பாப்பா அப்படின்னு 20 வருஷம் ஜெயில இருந்துட்டு என்ன பண்ணுவான்? திரும்ப வந்து அதே தப்பு தான் பண்ண போறான். தப்பு செஞ்சானே பண்ணணும். அவன் தான் பண்ண 100% உறுதியா வச்சா அதுக்கான முயற்சி அவ்வளோ தூக்கி போட்டு போயினே வரணும். இங்கதான் வர மச்சான் அந்த செக்கு டேம் முன்னாடிதான் ஒரு செக்கு டேம். போன டைம் ஈவினிங்ல வந்தேன், இந்த டைம் பகல்ல வர மழை சரிஞ்சிட்டு இருக்கு பாத்தியா தெரியுதா? மரம் எவ்வளவு மரம் இருந்துச்சுடா, எல்லா மரத்தையும் வெட்டாங்கடா ரோடு கோசம். இயற்கை ஜாலிடா. ஒரு பக்கம் மழை அழியுது, ஒரு பக்கம் மரம் அழியுது. இங்க இல்ல இன்னும் முன்னாடி போனோம் நினைக்கிறேன். அந்த டர்னிங் பெரிய டர்னிங் ஒண்ணு வரும் மச்சான். எனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசையா இருக்கு மச்சான். என்ன பண்ணலாம்? ஃபாரின் போகணும்னு. ஃபாரின் போனோம் ஃபாரின்ல டிரைவர் வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறா. இருக்க பயமா இருக்கிறா நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பேனிக் ஆகுது. யாரு என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கிறா. என்னடா போற வாழ்க்கை. உண்மை மச்சான். அந்த சம்பவத்தை ரீல்ஸ் எடுத்து போட்டான் பாரு. அல்ல நான் கூட ஏதோ படமா வச்சுக்கிறான் போலவே சும்மா பண்றானு. ஆனா அவன் கூட போடுறான் ஒரு வெட்டி வெட்டினானு திருப்பி அந்த கத்தியை வாங்கி ஒரு 2 வெட்டியாவது இவனை வெட்டி இருக்கணும்டா. அவ்வளவுதான்டா வேண்டாம். ஆமா போல இருக்கான்னா திருவண்ணாமலை 40 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் மச்சான் அவன் பயந்துன்னு வெட்டுவானே பதிலுக்கு 2 வெட்டு இவனை வெட்டின்னு நினைச்சுக்கா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல எனக்கு. எல்லாம் இந்திக்காரங்களும் நல்லா பண்றானுங்க மச்சான். இவனும் இப்படிக்கிறானுங்க தெரியல இந்திக்காரனும். மச்சான் நம்மள விட சூப்பரா வேலை செய்யறானுங்க, நல்லா சாப்பிடுறானுங்க, அடிக்கிறதுலயும் சரி அந்த மாதிரி அடி அடிப்பானுங்க. மச்சான் வாழ்க்கை அதாவது அவ்வளவு வேகம் பண்ணிக்கிறாரு. தூக்க கட்சி வாழ்க்கையா அழிச்சுக்கிறாங்க மச்சான். ஏன்டா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பொண்ணுங்க கூட பாரு 90s கிட்ஸ் தான் எதிர்பார்க்குங்க. தூக்க கட்சி யாரும் எதிர்பார்க்கல. என்ன வயசு ஆகுது இதெல்லாம் பார்த்தாப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணி இது வாங்குமா ஏறுமா போடுமான்னு ஒண்ணு
நல்லா சீ அழிக்கிறா டேப்பா சாமி. தெரிஞ்சு போயிடுவாங்களா? இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, கூடி சீக்கிரம் கடவுள் தான் காப்பாற்றணும் உலகத்தை. நம்ம சென்னை வீடு பாத்துட்டியா? இல்ல மச்சான், நீ வேற கையில அட்வான்ஸ் இல்ல மச்சான். ஒரு நாளைக்கு அட்வான்ஸ் காசு கேட்டேன். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இழுக்கு எடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பண்றது தெரியல. வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடலாம். அதான் சிவன் கால போய் ஊதலான்னு சிவன் அடியாரு. ஆனா எனக்கு பேரு நேத்த சிவன் கோயில், இன்னைக்கும் சிவன் கோயில். ஓகேவா? பர்றாடு எல்லாம் இந்திக்காரங்க ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. ஆந்திரா, ஒடிசாடா, தெலுங்கா இது தெரியல மொத்தம். ஏன்னா அந்த 10 வண்டி 10 பேர் போற ஜீப்பை பார்த்தாதான் எந்த ஊர்ல இருந்து வராங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான்டா, கம்மி தான்டா. ஆமா, இது எவ்வளவு நாளா பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க தெரியாதா உனக்கு? ஆமா 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 அடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரியா? மச்சான் பெட்ரோல் கல்ல ஆயிடுச்சு மச்சான். ஒன்னும் இல்ல மச்சான். வேணாம் வேணாம் வேணாம், நீ எதுவும் சொல்லாத மச்சான். ஐயோ தள்ளு. எங்க ஐயோ டேய், ராஜஸ்தான் மச்சான், ராஜஸ்தான்ல இருந்து வராங்க. நாங்கெல்லாம் ராஜஸ்தான் டிரைவர்ஸ். போலாமா வேணாமா? போலாமா வேணாமா? போலாமா. ஏன்டா அப்படி அசிங்கமா பேசுற? அசிங்கம் போறேன் வாயிட்டே பச்சு விட்டுறா கனல் மாட்டியா? சென்னையில இருந்தா இப்படிதான் பேசுவியா? ஆமா சார், ஆபீஸ்ல எதுவுமே கேக்குறது இல்ல. கவர்மெண்ட் வண்டி தாண்டா வாங்கணும் ஆசையா இருக்கிறேன். அப்படியே நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறது. இதெல்லாம் வீடு வேற ரெக்கார்ட் அப்படியே போட்டோம்னா இந்த உள்ள வச்சு கும்பிட மாட்டாங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்கிறாடி? காலைல அம்மன் கோயில் விசேஷமா இருக்கிறாங்கடா. செம்மையா மச்சான், ஜில்லுன்னு காத்தடிக்குது. நைட்ல வரவே முடியாது இந்த இடத்துல, அவ்வளவு கூலிங்கா இருக்கு. நம்ம ஊர் தென்னை மரம் எவ்வளவு அழகா இருக்கு மச்சான், வேற லெவல்ல இருக்கு. தென்னை மரமா தெரியல மச்சான், இப்ப பாரு. ஏய் போற பக்கம் பார்த்தா இந்த படம் ஷூட்டிங் எடுத்த மாதிரியே இருக்குது. பேரே வர மாட்டேங்க. அஜித்துக்கு மச்சான் கலகா செடி மச்சான், கலகா பிடிங்க வந்துட்டா. நீங்க ஒண்ணும் நம்ம பிடிங்க வந்துடுறேன். அவ்வளவா பண்ண மாட்டேன், கலப்படாது. நம்மளுக்கு வேணாம் மச்சான், காசு குத்தா வந்துரு போகுது. ஒரு பெரிய எலக்ட்ரிக் வர்றாடே, சின்ன வயசுல பார்த்து வர்றான். பேசவே மாட்டேடா, மெட்டாலிக் மாட்டேன் பேசினாடா. போனா போனா நீ போனா நீ போன, எனக்கு ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. எப்படி போனாலும் இந்த 5 மணி நேரம் சாமி தாகத்துக்கு ஆயிட போகுது. போன டைமே பார்க்கல, 7 மணிக்கெல்லாம் நிறைய சாத்திட்டாங்க. இந்த டைமாவது பார்க்க வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்பேன் மச்சான்.
உட்கார டேய் ஆடாங்க. ஏய் அது வாரி விட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் பெட்டு வீலுக்கு பாரு. ஆனால் உங்க சாகஸ்ட் நிறுத்தல லாரி டயரில் ஏறி இறங்கிட்டு நிறுத்தல இறங்கிட்டியா லாரி நான் தான் இருக்கணும் லாரி டயரில் நீங்கள் எத்தனை எவ்வளோ தானே போயிருக்கோம் பாதி. ஏய் வேகமாக போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டுருக்கேன்டா. பொறுமையாக போனதுக்கே இந்த சம்பவம் இந்த மாதிரி ஓவர் பண்ணுவாங்க. பொறுமையாக தானடா போயிருந்தோம். நம்ம வேகமாக போனேடா லாரி வர தண்ணி தண்ணினாச்சு பொறுமையாக தான் போயிருந்தோம். மண் வாரிதான் எனக்கு போடாதுங்க. இது ஆற்காடு ஆற்காடா
எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது. எகிரி கீழே ஊன்ட்டான், காலை வச்சிட்டான். கால் அடிடா, சரியான அடிடா. ஓ, டெம்பர் கிளாஸ் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. மச்சான் இங்கே வா, காலில் சம்பவம் பாரு. பார்த்தியா சம்பவத்தை? அண்டர்டேக்கர் சரியான சம்பவம்டா. வீச்சிக்கிறா சரியான சம்பவம்டா. செம்ம சம்பவம் மச்சான், நீ பண்ணிட்ட மச்சான், வேற லெவல். என்னடா ஆளை காணடே, அங்கே என்னடா பண்ணுகிற குட்டி பையன்? சாவி எடுத்துன்னு வந்தா. என்னடி மழை சூப்பராக இருக்குறாடி. மச்சான் எப்படி இருந்த என்ன சுக்குநூறாக உடச்சிட்டேடாடி. இங்கே ஒரு டென்ட், ஏற்கனவே இது உடஞ்சிருந்துச்சு, இப்போ இது உடஞ்சிருக்கு. இப்போ இதில் உடஞ்சி அப்படியே போயிட்டார். ஆனால் ப்ரைவேசி கிளாஸ் தான்டா, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுடா. அப்படின்லாம் சொல்ல முடியாது, உடஞ்சிச்சு தூள். ஓ
விவசாயங்கள் சூப்பராக இருக்கிறது. கோளூர் மலை வந்துட்டாச்சு. வீடு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஜாமாயி போட்டோ அடிக்குது ஃப்ரண்ட் பேக்கு. மச்சான் இங்க ஒரு கோயில் இருக்கு மச்சான், அந்த கோயில் போயிட்டு வரலாம் மச்சான். இது சின்னதா கோயில் உனக்கு சூப்பரா இருக்கு. எங்க போனாலும் தனியா தான்டா போனோம், கூட வந்தா வரவே மாட்டேடா. எங்கடா ஏறி போறான் டேய், பக்கத்து வீட்டு தெரு போயிடுவான் போல மச்சான். சித்திரா காப்பி பாரு வேற ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதோடா இந்த மலை தாண்டா சின்னதா அழகுதான் கோயில், வேற லெவல்ல இருக்கிறான். சூப்பரா இருக்குடா வர்றா. ஏ சூப்பராக. என்னடா டேய் பஸ் ஓவர்டேக் பண்ணும்போது சொல்ல மாட்டேடா, பஸ் ஓவர்டேக் பண்றீங்க. நீ ஏல போற பஸ் நாப்பல போயிடா. அவ்வளவுதான் விஷயம் மச்சான். இதுல ரைட்ல போனோம்டா குலதெய்வ கோயிலுக்கு, போயிட்டு வந்துடலாமா? வரும்போது பார்க்க முடியாதா? சரி வரும்போது பாத்துக்கலாம் போ. என்ன மச்சான் 2 பேரும் போட்டி போட்டு ஓட்டுனுக்குறாங்க. எஸ்ஐயா சூப்பரா இருக்கு மச்சான் மலை, வேற லெவலு. என் போன் வரும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இப்போ 40% வந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இது உள்ள போனடா. இதுல தானே பருவதமலைக்கு போனோம். பருவதமலை குலதெய்வ கோயில்டா. வர்ற மலையெல்லாம் வெட்டிட்டாங்கடா, போச்சுடா மலை. வா கரும்பு 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 மச்சான், கரும்பு சூப்பர்டா. வீர எத்தனை ஓட்டுறதே நல்லா இருக்கிறான் இன்ட்ரெஸ்டா. அப்பதான் யார் மேல தப்புக்குதுன்றது தெரியும். ஓகேவா? வாவ் சரியா இருக்கிறான். அதே இது படுறா பொருத மலை கண்டுபிடிச்சுடா. அதான்டா அதை மூடி படுற மேகம், அதான்டா பொருத மலை கண்டுபிடிச்சடா. அதோ ஒரு மலை இருக்குல்ல, அது சின்ன மலை, இதுதான் பெரிய மலை. இவருதான் வந்து சிவன் மேல இருக்கிறாரு. அங்கதான் நம்ம போனோம். எங்க கூப்பிட்டா வரமாட்டேன். நீதான் இன்னொரு நாள் போலாம். இன்னொரு மலை கோயில் நார கொக்கு நார பதக்கத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலடா. என்ன மச்சான் லவ் ஃபீலிங்கா இருக்காரு மச்சான். விவசாயம் எல்லாம் பண்றாங்க மச்சான். நம்ம எதிரா கொக்கு எல்லாம் இருக்குதா. டாட்டாயா டாட்டா டாட்டா. வாவ் மச்சான் மலையை காலி பண்ணிட்டாங்க மச்சான், மலையை காலி பண்ணிட்டாங்க ரே. ஆஹா ஏர் ஓட்டுறாங்க. விவசாய பூமி ஏறு ஓட்டுறாங்க. என் போன்ல சார்ஜ் இல்ல, 40% தான் இருக்கு. என்னடா புதுசா சரவணா போன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சரவணா பாக்குறேன் நான் இந்த ரோட்ல. ஏன்னா ஓவர் டேக்கிங் வேற லெவல்ல ஓவர் டேக்கிங் பண்றாங்க.